ஸோ இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு? விருச்சிக ராசிக்காரங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2017ல இருந்து நல்லா இல்லங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஓ! ஸோ இந்த தேதி, அந்த தேதியெல்லாம் கிடையாது. 2017ல இருந்தே கோச்சார நிலைகள் சரியில்ல. இன்னும் சில பேரு தசாபுத்தி சரியில்லாதவங்க எல்லாருமே 2013லேருந்து கஷ்டப்பட்டவங்களையும் எனக்கு தெரியும். ம். நெறைய பேர் அதில தப்பிச்சுட்டாங்க. ஆனா டீஃபால்ட்டா 2017லேருந்து விருச்சிக ராசிக்கு கோச்சாரங்கள் சரியில்ல. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அர்த்தாஷ்டம சனியும் முடிஞ்சு இப்ப தான் பஞ்சம ஸ்தானத்துக்கு சனி போயிருக்கிறாரு. அதாவது ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலீஃப் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே ஒரு புது மனுஷனா ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த புத்துணர்ச்சியெல்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு நிச்சயமா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வரும். நெறைய விஷயங்கள யோசிப்பாங்க. இத அப்படி பண்ணியிருக்கலாமோ, அத இப்படி பண்ணியிருக்கலாமோ, இந்த சூழ்நிலையில நம்ம இப்படி நடந்திருக்கலாமோ, இத மாத்தியிருக்கலாமோ, இன்னும் இத பெட்டரா பண்ணியிருக்கலாமோ, இந்த மாதிரியான ஏக்கங்கள் தான் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு, அடுத்து என்னன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஞ்சம சனியில நீங்க நெறைய சக்சஸ் ரேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குழந்தைங்கள பத்தின கவலைகள் நெறைய பெண்களுக்கு இருக்கும். பிள்ளைங்க வந்து நெறைய சேஷ்டைகள் பண்றாங்க, சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல வயதான பெற்றோர்களா இருக்கிறீங்கன்னா, கல்யாணம் இன்னும் ஆகலையேங்கிற மாரியான கவலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க விடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கைகூடுறது, உங்க பிள்ளைங்க மூலமா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதெல்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு நிச்சயமா இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில நடக்க போகுது.